ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அதுக்குண்ணா இப்போது இன்றைக்கி வந்து யார் யாருக்கு மேட்ச் தெரியும் உங்களுக்கு. ஸோ சிஎஸ்கே அண்ட் வந்து டபுள்ஆர், அதாவது ராஜஸ்தான் ராயல். ஓகேங்களா, என்னென்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஆர்வமாக ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மேட்ச் பார்க்கலாம். ஆர்வமாக வந்தால் மேட்ச்னா எப்படி போயினே தெரியல, தலைவலி இது நமக்கு. என்னென்னா 3 விக்கெட் தொடர்ந்து. யாருன்னா இப்போ நம்ம சாம்சனா அவர் பேர், அப்புறம் நம்ம வந்து இவர் டீம் மேட்ச்சு கேப்டனே இவர் அவுட்டு, ருத்தும் அவரும் அவுட்டு. ஒரே கடுப்பாக இருக்குது. எவனோ ஒருத்தன் மேத்திரே வந்தார், அவன் மாத்திரை போட்டு வந்தானா தெரில, அவனும் அவுட்டு. சரி, எல்லாம் அவுட் ஆகிட்டு லைனாக போச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், நம்ம ஆள் ஆறுசாமி சிவம் தூபேவா, அவர் வந்தார். சரி, அவர் ஒரு 6 தூக்குனார். எல்லோரும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்னென்னா ஆஹா கோவிந்தா அடிச்சிட்டாரு, அவள் தான் 200 அடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தால் 6வது அவுட் ஆகிடுறான். இப்போ வந்து விக்கெட் பார்த்து வச்சிங்களேன், 7 விக்கெட் ஆகிட்டு தான் பார்த்துலாம் இருக்கேன் மேட்ச்சு. ரொம்ப கடுப்பாக இருக்குது எங்களுக்கு. 100 அவுட்டு போலகுது. சோலி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். 100 அவுட்டு. இதை போகிறா பாரு, அப்படி 100 அச்சா மாரி பண்ணிடுறாரு பட்டுன்னு. ஏதோ அவ்வளோதான், கதை முடிஞ்சு, அவ்வளோதான் பொழுது இன்றைக்கி நமக்கு. ஸோ இப்போ என்னென்னா அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜடேஜா இருக்கார். மச்சான் தான் அவர். ஓகே, அவர்கிட்ட அவுட் வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் நமக்கு தலை இல்லையே, தோனி இல்லையே, தலை வலியுது அப்படியே நமக்கு. மேட்ச்லாம் ஆர்வமாக போகுதுன்னு பார்த்தா இப்படி அரைகுறையாக போய் நிற்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ வெற்றி நிச்சயம், பார்ப்போம். ஒரு 180 160 வச்சா கூட ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு, ஜெயிக்க போகிறோன்ட்டு. கோவிந்தனுக்கு அது கூட அடிக்கலையே. இந்த மாமா வேறு வந்தார் தூபே, ஒரே ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டேன்றார் அவர் பட்டுன்னு. தலை வேறு பார்த்துட்டு இருப்பார் பொழுது மேட்ச், வெறி ஆகின்னு இருப்பார் அவர். என்னடா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இவனா கோவிந்தன் விளையாடுறானுங்க மேட்ச்சு அப்படின்ட்டு. பார்ப்போம் மேட்ச் முடியும் போது தெரியும் யார் தான் ஜெயிக்கிறாங்க யார் தான் தோக்குறாங்கன்ட்டு. அடுத்த வீடியோ பார்ப்போம். இன்னும் இருக்குது மேட்ச், பார்த்துலாம். தலை இறங்கிட்டு வர்றாரு, தாறுமாறாக இருக்கும், பார்த்துலாம்.